இந்த வீட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்கு. வீடு முழுக்க அலங்காரமும் கோலங்களும் அருமையாக இருந்தது. ஆஹா, நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டா கண்ணு, அழகாதான் இருக்கு. எல்லாரும் கல்யாண வேலையில் பிஸியாக இருந்தாங்க. அப்பா மாப்பிள்ளைய ரெடி பண்ணுறாரு, தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்து அந்த பையன் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா, நான் கூட அப்படி ட்ரெஸ் போடலாமா? நிச்சயமாக ராஜா, நீயும் அதே மாதிரி அழகா இருப்ப. ஆமாண்டா கண்ணு, நீயும் பெரியவ மாதிரி தைரியசாலியா இருக்கணும். அக்கா மணப்பெண்ணாக ரெடி ஆகுறாங்க. அம்மாவும் பாட்டியும் மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்கிறாங்க. அதை பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றிடா, நீயும் ரொம்ப கியூட்டா இருக்க. வீடு முழுக்க பூ அலங்காரம், அழகான கோலங்கள். எல்லாரும் கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க. அதை பார்த்து அந்த பையன் சந்தோஷமாக ஓடி விளையாண்டுட்டு இருக்கான். வீட்டு சமையல் அறையில் இனிப்புகள் எல்லாம் தயாராகுது. பாட்டி அந்த இனிப்புகளை தயார் செய்கிறாங்க. அந்த பையன் ஆர்வத்தோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். பாட்டி, இது லட்டு தானே? ஆமாட்டா, கல்யாண ஸ்பெஷல் லட்டு. பெரிய விருந்து ஏற்பாடு எல்லாரும் சேர்ந்து தயார் செய்கிறாங்க. அதை சந்தோஷத்தோடனும் ஆர்வத்தோடனும் அந்த பையன் பார்க்குறான். இப்போ முக்கியமான நேரம் வந்துருச்சு. மணமக்கள் மாலையை மாற்றிக்கிறாங்க. தன்னோட அக்காவை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷமாக நிற்கிறான். அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா குழந்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ விருந்து நேரம். எல்லாரும் வாழை இலையில சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்து சாப்பிட்றாங்க. பையன் அதை பார்த்து ஒரு பெரிய விழாவே நடக்குதுன்னு நினைக்கிறான். அம்மா, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும். இதோ இங்க வச்சிருக்கிறேன். நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. இப்போ மணப்பெண் விடை கொடுக்கும் நேரம். எல்லாரும் கண்கள்ல கண்ணீரோட நிக்கிறாங்க. அக்கா, நீ போயிடுவியா? நான் போயிட்டாலும் உன்னை மறக்க மாட்டேன். அக்கா, வீடே இப்போ காலியாகி விட்டது. அந்த பையனுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகம் வருது. அக்காவை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சா. தனிமையாக இருந்தான். அப்போ அவன் அருகில் வந்த அம்மா அவனை அன்பா அணைத்து கொள்றாங்க. அந்த அணைப்பில் அவனோட மனசு லேசாகிறது. கவலைப்படாதே, அக்கா நல்லாவே இருப்பாங்க. இப்போ அவன் குடும்பத்தோட சேர்ந்து நிற்கிறான். எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் கல்யாணம் முடிந்தாலும் அதோட நினைவு எப்பவுமே மனசுல இருக்கும்.